ஸ்டாலினுக்கு பின்னாடி ஒரு மிசா அப்படிங்கக்கூடிய ஒரு கொடுமையான சட்டம் ஒன்று இருக்கு. அது அந்த காலத்துல அது என்ன நடந்துச்சு சார்? இவர் ஸ்டாலின் வீரமணி 2 பேர்த்துக்கும் மூஞ்சல ஒரு குத்து. 2 பேர்த்துக்குமே இன்னைக்கும் வீரமணி ஐயாவுக்கும் சரி ஸ்டாலினுக்கும் சரி அந்த சைனஸ். கலைஞர் திடீர்னு ஒரு மீட்டிங் கூப்பிட்டு என் கடனை கூப்பிடுறாரு, கிளம்புறாரு. மீட்டிங் கிளம்பும்போது என்கிட்ட சொல்லிட்டு பாருங்க. நான் அப்பதான் கார் எடுக்கிறதுக்கு வெளியில வந்தோடனே என்ன பார்த்து, வெளியில தான் இருக்கீங்களா நீங்க? என்னங்க ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மத்திய சிறைக்கு வாரத்தில் 3 நாள் நான் வந்து டாக்டர். எனக்கும் எம்.ஆர். ராதா அவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு வந்தது அப்பதான். மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். மிசா சட்டம் அமலாகக்கூடிய நேரத்தில் கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் ஆவார்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆனார். ஆனால் இப்போது தாவேக்கால ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் பேசும்போது அவர் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாருலாம் சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு பின்னாடி ஒரு மிசா அப்படிங்கக்கூடிய ஒரு கொடுமையான சட்டம் ஒன்று இருக்கு. அது அந்த காலத்தில் அது என்ன நடந்துச்சு சார்? எமர்ஜென்சி வரப்போதுன்னு தெரிஞ்சிருச்சு. எமர்ஜென்சி பண்ணிட்டாங்க. கலைஞர் எமர்ஜென்சி அக்செப்ட் பண்ணல. 2 ஸ்டேட்டு தான் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தது. ஒன்று வந்து குஜராத், இன்னொன்று வந்து தமிழ்நாடு. கலைஞர் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டார். கடற்கரையில் ஒரு மீட்டிங் போட்டார் மிசாவுக்கு எதிர்ப்பா. அதில் கலைஞர் பேசுனதை விட நாவலர் பேசுனது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. 5 லட்சம் பேர் ஓகத்தான் இருந்தது. அத்தனை பேர் எழுந்து நின்று எமர்ஜென்சியை நாம் எதிர்ப்போம், அவசர சட்டத்துக்கு ஆதரிக்க மாட்டோம்னு அத்தனை பேரும் கலைஞர் படிக்க திருப்பி படித்தாங்க. இது அந்த அம்மாளுக்கு பெரிய ஆத்திரத்தை உண்டாக்குச்சு. அன்னைக்கு வந்து மிசாவில் வந்து பரிதாக வேட்டையாடப்பட்டவர் வந்து பெர்னாண்டஸ்ங்கிற ஒரு சோசியலிஸ்ட் கட்சி தலைவர். அதாவது எமர்ஜென்சிக்கு எகெயின்ஸ்டாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து பெர்னாண்டஸ் தான் பண்ணார். அவரை பழி வாங்கணுங்கிறதுக்கு அவரை தேடும்போது அவர் தமிழ்நாட்டில் வந்து அடைக்கலம் வாங்கிட்டார். கலைஞர் அவரை பாதுகாத்துட்டார். அதில் தான் அந்த அம்மா தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கலைச்சு. அப்போ என் கண்ணம் அமைச்சராக இருக்கார். கலைஞர் திடீர்னு ஒரு மீட்டிங் கூப்பிட்டு என் கண்ணனை கூப்பிடுறாரு, கிளம்புறாரு. மீட்டிங் கிளம்பும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கோம், இந்த மாதிரி கூப்பிடுறாரு. நான் என்ன சொன்னேன், நான் ரோடெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தேன், என்னமோ ஆட்சியை கலைச்சிருவாங்கங்கிற மாதிரி ரோடெல்லாம் பேசுகிறாங்க, ரோடெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆமாடா, அதுக்கு தான் போகிறேன், மீட்டிங்க்கு போகிறேன்னு. போன போது அங்கே கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கேன், அப்போ கமிஷனர் இருந்தவர் வந்து ஸ்ட்ரேசின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், சார் ஆர்மி ஹாஸ் கம் டு திருச்சி, இராணுவம் வந்துருக்குது. சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கே தெரியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளார திருச்சி கீழே வந்து இராணுவம் வந்து இறங்கிட்டு, நல்ல சைன் இல்லை சார் அப்படின்னார். அப்போ என்ன பண்ணுறது நாங்கள்? எங்கள் அண்ணன் வந்து அப்போ இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கம். ராஜாராம உடனடியாக டெல்லிக்கு அனுப்புங்க அப்படின்னு. அதை முடிச்சுட்டு வந்தார் வீட்டுக்கு. நான் இப்போ டெல்லிக்கு கிளம்புறேன்னாரு. நான் சொன்னேன், ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டியான்னா. ஏண்டான்னாரு. அங்கே போகும்போது ஆட்சியை போயிருக்கும், நீ பதவி இழந்திருப்ப, அப்புறம் டிக்கெட் இல்லாமல் காசுக்கு அதை வெறும் பாக்கெட்டோட போகிற ஆள், அதனால தான் ரிட்டர்ன் டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இன்னொன்று இருக்குது, ஒருவேளை அங்கே ஏதாவது அரெஸ்ட் ஆகிட்டுன்னா எங்களுக்கு தகவல் சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அங்கே வந்து என்னுடைய உறவுக்காரர்களாக இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லிக்கலாங்கிறது. எல்லாம் கேட்டுட்டு கிளம்பிட்டாரு. நான் போய் இது பண்ணார். மறுநாள் காலையில் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இவர் டெல்லி போய் இறங்குறாரு, டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இவர் அங்கே போய் இந்திரா மீட் பண்ணிட்டார். அதை வந்து செய்தியாக வந்துருச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்குள்ளார வந்து மிசாவுடைய அந்த இதெல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. நான் வீட்டில் உக்காந்துருக்கிறேன், ஃபோன் அடிக்கிறாரு. எல்லா மந்திரிகள் வீட்டில் இருந்து ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஃபோன் அப்படியே இருக்கு. ஃபோன் பண்ணுறாரு, நான் எடுத்தேன். என்னடா ஃபோன் கட் பண்ணலையா? நான் இதுவரையிலும் ஒன்றும் ஆகலை, இதுவரையிலும் யாரும் வரவும் இல்லை அப்படின்னு. இல்லைடா, கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்கன்னார். அதனால் நீ காரை எடுத்துக்கிட்டு, நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், நீ காரை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்ட்டார். கார் எடுக்கிறதுக்காக வெளியில் வந்தேன். வெளியில் வந்தால் தலைமை கழக நிர்வாகி அப்போ இருந்த ஒரு பேர் வந்து தேவராஜன் பேர். அவர் ஒரு 5-6 பேரோட வீட்டுக்கு வந்தார். நான் அப்போ தான் கார் எடுக்கிறதுக்கு வெளியில் வந்தவுடனே என்ன பார்த்துட்டு, வெளியில் தான் இருக்கீங்களா நீங்கள்?
என்னங்கன்னு ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைவர் வந்து உடனே உன்னை பார்த்துட்டு வர சொன்னார். நீ என்ன அவன் வெளியில் இருக்கியா உள்ள தட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு வர. உடனே எனக்கு தான் ஆரம்பிச்சான். எப்போ வேணாலும் கைதாடுவேன் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு வர சொல்கிறாரு. நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னு போயிட்டு வந்தேன். எங்களுக்கு ஒன்றும் ஆனால் சில பிரச்சனைகள்லாம் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் டெலிஃபோன் வந்து 15 நாள் வர விட்டாங்க. 15 நாளைக்கு அப்புறம் அதுக்குள்ளார நான் வந்து வேறு கனெக்ஷன் டாக்டருங்கிற முறையில் ப்ரையாரிட்டியில் நான் கனெக்ஷன் வாங்கிட்டேன். வீடு வந்து அரசாங்க வீடு இல்லை, வாடகை வீடு தான். அந்த வாடகை வீட்டை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்காரர் சொல்லிட்ட உடனே அவர் உடனே சரிட்டார். அதில் நாங்கள் தொடர்ந்து இருந்துட்டோம். அதனால் எங்களுக்கு வீடெல்லாம் போகல. ஆனால் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட நாற்காலி சேரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்போ நான் வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு இப்போ மத்திய சிறைக்கு வாரத்தில் 3 நாள் நான் வந்து டாக்டர் ஒரு ஆராய்ச்சிக்காக நான் 3 நாள் போவேன். திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் போவேன். அதனால் நான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். இவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நான் அந்த 3 நாள் வருவேங்கிறது ஸ்டாலினுக்கு முதல்ல இருந்தே தெரியும். நம்ம ஆள் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தர்மலிங்கனுடைய சீஃப் அவரோட நான் போவேன். நாங்கள் ஒரு 10 பேர் போவோம். நாங்கள் அப்படியே உள்ளே போன உடனே இவங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கிவாங்க, ஜெயிலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல். நாங்கள் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுவோம். கைது பண்ணி உள்ளே அவங்க போட்ட போது ஜெயில் சூப்பண்டாக இருந்தவர் வந்து வித்யாசாகர்னு பேர். அவர் சேலத்தில் ஜெயில் சூப்பண்டாக இருந்தவர். எங்கள் குடும்பத்தை ரொம்ப வேண்டும்ட்டார். நான் இவங்களை வெளியில் கொண்டு போகிற விஷயங்களையும் நான் உள்ளே கொண்டு வர விஷயமும் அவருக்கு தெரியும். கண்டுக்கல. அதில் வந்து மிசாவில் வந்து எம்ஜிஆர் சொன்னதுனால கைது செய்யப்பட்டு உள்ளே வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வயோதிகமாக இருந்ததுனால அவர் வந்து ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தாங்க. எனக்கும் எம்ஆர் ராதா அவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு வந்தது அப்போ தான். அப்போ வந்து அவங்களோட எல்லாம் இருந்தபோது நான் ஒரு 3 நாள் நான் போகலை. இவங்கெல்லாம் ஜெயிலில் போட்ட உடனே ஒரு 3 நாள் நம்மளை எதாவது பண்ணிடுவாங்கன்ற ஒரு கலைஞர் கொடுத்த எச்சரிக்கைனால நான் அந்த ஜெயிலில் அந்த இதுக்கு நான் போகாமே இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்களை ஜெயிலில் தாக்கிட்டாங்க. அடின்னா அடி. ஆற்காடு வீராசாமி எல்லாம் அடையாளம் தெரியாத அளவுக்கு அடி. டிஆர் பாலு உடம்பெல்லாம் ரணகலம். ஆஜானுபாவு 6 அடி உயரம் உண்டு இல்லைன்னு பட்டாங்க. சிட்டி பாபா அடித்து தூக்கி போட்டு இதெல்லாம். அது மாதிரி இவர் ஸ்டாலின் வீரமணி 2 பேர்த்துக்குமே மூஞ்சல ஒரு குத்து. 2 பேர்த்துக்குமே இன்றைக்கும் வீரமணி ஐயாவுக்கும் சரி ஸ்டாலினுக்கும் சரி அந்த சைனஸ் இன்றைக்கும் உள்ள இந்த எலும்பு இதானது இன்றைக்கும் உள்ள உங்களுக்கு சரியாகும். மூஞ்செல்லாம் ஸ்டாலினுக்கு தான் இவ்வளோ பெருசு வீங்கிடுச்சு, வீரமணிக்கு வீங்கிடுச்சு. விடுதலை மேனேஜராக இருந்த சம்பந்தங்கிறவர் அடித்த அடியில் முதுகெலும்பில் காயப்பட்டு அவருக்கு கால் இதாகிடுச்சு, ஊனாயிடுச்சு. இவ்வளவும் நடந்தது. இதெல்லாம் அப்போ பார்த்துட்டு நாங்கள்லாம் வைத்தியம் பண்ணோம். 1 வருஷம் சிறையில் இருந்தாங்க. நாங்கள் ரெகுலராக போயிட்டுருந்தோம். அதில் நடுவில் 1 வருஷம் முடியும் போது விசா ஆரம்பித்து இவங்க 1 வருஷம் முடியும் போது எம்எல்ஏ ஒரு இது வந்தது. உன்னையே மிசாவில் கைது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. 2 மாதத்துக்குள்ளார பதில் கொடுக்கணுன்னாங்க. நான் பதிலாக ஆனால் சொல்லிட்டாங்க, கட்சியில் சொல்லிட்டாங்க ஜெயில் கண்டிப்பாக தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீ நிச்சயமாக ஜெயிலுக்கு போகிறேன்ட்டாங்க. சரி நான் ரெடி ஆகிட்டேன். பதில் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். எமர்ஜென்சியை வித்ட்ரா பண்ணிட்டேன். வித்ட்ரா பண்ணத உடனே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் நடந்தாக்கா தமிழ்நாட்டை தவிர இந்தியா முழுக்க காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சு பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. எம்எல்ஏ இருந்த கேஸ் அப்படியே போயிடுச்சு. அந்த அம்மாவை கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு ஆகிடுச்சு. அதான் சொன்னேன், என்னை கைது பண்ணுறதுக்கு அந்த அம்மா உத்தரவு போட்டுச்சு. இப்போ அந்த அம்மா தப்பிக்கிறது எப்படின்னு போயிட்டு இருக்குது. என்னை தொட்டால் அதுதான் நடக்கும். அப்புறம் இவங்களெல்லாம் விடுதலை பண்ணாங்க. அப்படித்தான் வந்தது. இந்த 1 வருஷமும் அவங்க ஸ்டாலினுக்கு வந்து அப்பண்டிசைட்டிஸ் வந்து ஆப்ரேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் மாறனுக்கு வந்து டைஃபாய்டு வந்தது. அப்புறம் வந்து இந்த சைனஸுக்காக வந்து ரெகுலராக வந்து வைத்தியம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். இதெல்லாம் வந்து ஸ்டாலின் ஜெயிலில் இருந்தபோது நான் பார்த்துக்கிட்டேன். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.